Assalamu alaikum friends, welcome back to my channel. Let's sail with Tara. இந்த சேனல் பார்த்தா ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்லையும் சரி அண்ட் ஆல்சோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ்லையும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸ்க்கான கிளாஸ் 1லேருந்து லேட்டஸ்ட் கிளாஸ் வரை வீடியோஸ் எல்லாமே பார்த்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் பார்த்தினா அப்கமிங் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் எல்லா விதமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ண கையோடு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹென்னா ஆர்டிஸ்டிக் கோர்ஸுக்கான ஒரு கிளாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, போல்டு லைன் வந்து வரமாட்டேங்குது, அது எப்படி வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிகினர்ஸாக இருக்கக்குள்ளே எப்படி போல்டு லைன், அதாவது கல்ஃப் டிசைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக கல்ஃப் டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு டிசைனை பார்த்து கூட கல்ஃப் டிசைன்ஸ் எல்லாமே நீங்களே வந்து ஓனாக மேக் பண்ணி நீங்களே டிசைனும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விதமான டிப்ஸ் டெக்னிக்ஸ், அதாவது கல்ஃப் டிசைன் மேக் பண்ணுறதுக்கு நிறைய விதமான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நான் என்ன டிசைன் சொல்லிக் கொடுக்குறனோ, என்ன மாதிரி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு அதாவது பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எப்படி எங்களுக்கு சென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ், அதாவது பிகினர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து மெஹந்தி டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிட்டாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய விதமான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹென்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து எங்கள் ஸ்டூடியோலேயே வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விசிட் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ எங்கள் ஸ்டூடியோவில் ப்ராக்டிஸ் கோன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிது. ஆல்சோ வந்து அக்ரிலிக் ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பேக்ரவுண்ட் எல்லா விஷயமும் வந்து எங்கள் ஸ்டூடியோவிலே கிடைக்கிது. ஸோ நீங்கள் எங்கள் ஸ்டூடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எது வேணாலும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலயமா நீங்கள் எங்ககிட்டயே வாங்கிக்கலாம். 2 டேஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்பவே வெரி ஃபாஸ்ட் டெலிவரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லாவே நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவாக இருக்கட்டும், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லா விதமான A to Z ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஃப்ரீ டைத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் விசிட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ஹயானா ஹென்னா. ஸோ வீடியோலேயே உங்களுக்கு லிங்க் தெரியும். ஸோ நீங்கள் எகைன் வந்து இந்த லிங்க் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் போய் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் விசிட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம் சேனல்லேயும் வந்து கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனலே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளாஸஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து நான் மெஹந்தி வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. பிகாஸ் நான் மெஹந்தி வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து நான் டிசைன் பண்ணுறேன் அந்த நிறைய டிப்ஸ் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ வீடியோவாக இருக்கிறதுனால தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் பென் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இதே டிசைனை நான் மெஹந்தியில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறைய இருந்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஹென்னா ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஒரு டிசைனையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் இந்த டிசைன்ஸ் பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு ஹென்னா டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கே கிடச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான், பட் அது எப்படி கல்ஃப் ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக நான் ஒரு நோட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு ஜெல் பென். ஸோ நீங்கள் வந்து நோட், A4 ஷீட் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணலும் கிடையாது. எனக்கு ஃப்ளோ கொஞ்சம் ஜெல் பெனில் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஜெல் பென் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் CD மார்க்கர் இருந்துச்சுன்னா இன்னவே ரொம்ப பெட்டர். உங்களுக்கு ஈஸியாக வந்து டிசைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும்.
ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துறேன். எப்படி வந்து போல்டு லைன் க்ரியேட் பண்ணணும், கல்ஃப் டிசைன் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாரலாக இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு ஒரு மேஜராக ஒரு டிசைன் பண்ணிடுறேன். ஸோ அதில் என்னென்ன டிசைன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து நீங்கள் மெஹந்தியில் வந்து பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் டிசைன்ஸ் ஈஸியாக புரியும். ஸோ நான் இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஒரு லீஃப் மாதிரி போடுறேன். ஸோ ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இதை எப்படி கல்ஃப் டிசைனாக மேக் பண்ணணும்னு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து டிசைன்ஸ் மெஹந்தி டிசைன்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கல்ஃப் டிசைன் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நான் அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து போக போக கிளாஸஸில் உங்களுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வச்சு எப்படி கல்ஃப் டிசைன் மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்களே எப்படி வந்து க்ரியேட்டிவாக லைன் டிசைன் பண்ணி கல்ஃப் டிசைன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ ஃபுல்லாக வந்து டபுள் லேயர் கொடுக்காம அந்த இடத்துல மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த லைன் எதுக்குன்னு அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறமேல நீங்கள் மெஹந்தியால் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் போல்டு லைன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போல்டு லைன் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்தியன் ஸ்டைலில் வந்து ஃப்ளாரல் டிசைன் பண்ணுறது. பட் இதுலேயே ப்ரெஷர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கல்ஃப் டிசைன் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் வரக்குள்ள ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் போல்ட் லைன் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த டபுள் லேயர் போட்டிருக்கீங்க இல்லையா, இதை விட்டு வந்து மெஹந்தி வெளியில் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க செகண்ட் ஃப்ளார் பண்ணக்குள்ளே இண்டிவிஜுவலாக வருது, செப்பரேட் பண்ணுற மாதிரி வருது, எப்படி வந்து மிங்கிளான மாதிரி டிசைன் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் இங்கே தான் டிசைன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளார் அதாவது ஒரு ஃப்ளாரல் ஸோ இங்கே தான் டிசைன் பண்ண தேவையில்லை. ஒரு ஃப்ளாருக்கு பின்னாடி இன்னொரு ஃப்ளார் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி ஃப்ளோரல் தான் இங்கேயும் வரைகிறேன். ஸோ அதே மாதிரி டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதுவே வந்து மெஹந்தியில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் போல்டாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு மெஹந்தியை வந்து நீங்கள் லைன் பண்ணிங்க அப்படின்னா போல்டாக ஈஸியாக வந்துடும். இந்த டிசைனை நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஒரு கல்ஃப் டிசைன் மேக் பண்ணுறீங்க, அதாவது அரபிக் டிசைன் மேக் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒரு பேசிக் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் இதுக்காக வந்து மெஹந்தியை வந்து போல்டாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெஹந்தியை வந்து போல்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அண்ட் தென் உங்களால் வந்து தின் டிசைன் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஒரு ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளார் வேணுமோ நீங்கள் அத்தனை ஃப்ளார் கூட மேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்கமிங் கிளாஸஸில் நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ப்ரெஷர் பாயிண்ட்டை அப்ளை பண்ணி எப்படி வந்து கல்ஃப் டிசைன் மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அண்ட் தென் அடுத்த டிசைன் ஸோ இந்த டிசைனில் நம்ம இங்கே மட்டும் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே டேரெக்டாகவே வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணி நீங்கள் இந்த லைனை ஃபில் பண்ண முடியும். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த லைன் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக கரெக்டாக இந்த பேக்ரவுண்டோட வராது. ஸோ அதனால் நீங்கள் போக போக பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஸ்டார்டிங் வந்து ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்குள்ள மைன்யூட்டாக வந்து டிசைன் பண்ண கற்றுக்குறீங்களோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரைடல் லெவல் டிசைன்ஸாக இருக்கட்டும் எல்லா டிசைன்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மெஹந்தியில் வந்து ஃபில் பண்ணக்குள்ளே இப்படி ஃபில் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து எப்படி இதே டிசைனை மெஹந்தியில் வந்து நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னும். ஸோ இந்த வந்து இப்படி பண்ணிக்கோங்க. அண்ட் லீஃப் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் லீஃப்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேக்ரவுண்ட் டிசைன் தின்னாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போல்டு பண்ணுங்கள். ஸோ இந்த லைனை வந்து தின் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இந்த லைன் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் எந்தெந்த டபுள் லைன் எந்தெந்த சைட்லாம் நீங்கள் வந்து போல்ட் லைன் கொடுக்கணுமோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளார மெஹந்தி ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி தின்ன லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஒரு கல்ஃப் டிசைன் வந்து மேக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து நான் டபுள் லைன் எந்த இடத்துல டார்க்காக வந்து கோட்டிங் கொடுத்துருக்கணும் அங்கே தான் வந்து நீங்கள் மெஹந்தியில் வந்து டார்க் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ 1 செகண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் இதுக்காக வந்து போல்டாக வந்து மெஹந்தி கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக தின்னாகவே கட் பண்ணிக்கோங்க. 0.38 mm டிப் அந்த டிப்லேயே வந்து நீங்கள் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த டிப்லேயே வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு போல்டு லைன் வருமோ இந்த போல்டு லைனை இப்படியே மேக் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லைன் வந்து போல்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக மெஹந்தி வந்து போல்டாக கட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுறீங்க. ஸோ போக போக வந்து உங்களுக்கு லைன்லேயே ப்ரெஸ் பாயிண்டிங் வந்து தெரியும். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போல்டாக லைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் வச்சு நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படியே லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிசைன் நான் மேக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதே டிசைனை நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பென்னிலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் மெஹந்தியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஹந்தியில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து கல்ஃப் டிசைன், அதாவது அரபி டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ஸ்டெப்பே வந்து இந்த பார்டர் அவுட்லைன் கொடுக்குறது தான். அண்ட் ஆல்சோ நிறைய ரோஸ் டிசைன் இருக்குது, ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது, மேங்கோ டிசைன்ஸ், லீஃப் டிசைன்ஸ், வைன், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ கல்ஃப் டிசைன்ஸ்க்கு நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வீடியோஸில் நான் உங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த கோர்ஸ் பற்றியும் இந்த சேனல் பற்றியும் வந்து ஷேர் பண்ணுவீங்க நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் நிறைய பேர் வந்து ஏன் இன்றைக்கி கமெண்ட் இல்லை, ஏன் இன்றைக்கி வீடியோ இல்லை அது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ரியலி என்னோடய வீடியோக்காக நீங்கள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உண்மையிலேயே. அல்ஹம்துலில்லாஹ். இதே சப்போர்ட்டோ இதே இன்ட்ரெஸ்ட்டோட என்றைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.